ஹாய் படிஸ். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய தூங்கா நகரம் என அழைக்கக்கூடிய மதுரைக்கு அருகாமையில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய நிகழ்வை பற்றி தாங்க முழுமையாக பார்க்க போயிடும். இந்த சம்பவத்தில் இரவு நேரத்தில் ஒரு சேராட்டோ டிரைவர் ஒரு பெண்மணிக்கு உதவி செய்ய சென்று அதன் பிறகு அவருக்கு நடந்த அமானுஷ்ய திகில் நிகழ்வை பற்றி தாங்க இன்றைய நிகழ்வு. இதுபோல உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இந்த இமெயிலுக்கு ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போயிட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய தூங்கா நகரம் என அழைக்கக்கூடிய மதுரையிலிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்தில் கிட்டத்தட்ட 2016 காலகட்டத்தில் நடந்த ஒரு திகில் நிகழ்வு தாங்க. இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணியது சரவண பெருமாள் அப்படின்றவர் தாங்க. இது இவருக்கு நினைச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, இவருடைய அப்பாவிற்கும் அவருடைய குடும்பத்திற்கும் நடந்ததாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நினைச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2016 காலகட்டத்தில் இந்த மின்னஞ்சலை ஷேர் பண்ணிய சரவண பெருமாளுக்கு ஒரு 9 வயது இருந்திருக்குங்க. இவருடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா அப்பா அம்மா இவங்களுடைய தாத்தா பாட்டி அப்படின்னு ஒரு குடும்பமாக தாங்க இருந்திருக்காங்க. இந்த சரவண பெருமாளுடைய அப்பாவுடைய பேர் தாங்க சந்திரன், இவருடைய அம்மாவுடைய பேர் தாங்க ஈஸ்வரி. இவங்களுடைய குடும்பம் பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு வசதியாக தாங்க இருந்திருக்காங்க. இந்த சந்திரன் இருக்கார் இல்லையா, இவருடைய அப்பாவுமே சொந்தமாக ஒரு ஆட்டோ வச்சு ஓட்டிட்டு இருக்கக்கூடிய ஒரு டிரைவர் தாங்க. அதனால தன்னுடைய பையனுக்குமே ஆட்டோ வாங்கி கொடுத்து அவருமே ஒரு டிரைவராக இருக்கக்கூடிய அந்த பணியில ஈடுபடுத்திட்டு இருந்திருக்கிறாரு. இவங்களுடைய வேலையை பொறுத்த வரைக்கும் காலையில் சவாரிக்கு கிளம்புனாங்க அப்படின்னா இரவு ஒரு 12 அல்லது 12:30 மணிக்கு தாங்க வீட்டுக்கு வந்து சேருவாங்க. இவர் ஓட்டக்கூடிய ஆட்டோ வந்து சேரோட்டோ தான். மீட்டர் ஆட்டோவுக்கும் சேராட்டோவுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது, அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குங்க. மீட்டர் ஆட்டோ அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்து இறக்கி விட்டு அவங்களுக்கு உண்டான அமௌண்ட்டை மொத்தமாக ஒரு 80 அல்லது 100 அந்த மீட்டரில் எவ்வளோ காட்டுதோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்குவாங்க. ஆனால் சேரோட்டோ அப்படின்னாலே நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கும். ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இறக்கி விடணும் அப்படின்னா ஒரு 4 அல்லது 5 நபர்களை வந்து ஏற்றிட்டு தனித்தனியாக அவங்களுக்கு உண்டான அமௌண்ட்டை வாங்கி ஷேர் பண்ணிக்கிடுவாங்க. இப்படி இருக்கக்கூடிய வேலையில் தாங்க இந்த சந்திரன் தினந்தோறும் ஈடுபட்டு இருந்திருக்காரு. அந்த நேரத்தில் எப்பயும் போல காலையில் சவாரிக்கு வேலைக்கு கிளம்பிட்டு இரவு தோராயமாக ஒரு 12 மணிக்கு சவாரியெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு மாதிரி தாங்க ஆயத்தமாக இருக்கிறாரு. அந்த நேரத்தில் இவர் இருக்கக்கூடிய அந்த ஆட்டோ நிற்கக்கூடிய அந்த பகுதிக்கும் இவர் போகக்கூடிய கிராமத்திற்கும் கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க. அது ஒரு கிராமப்புற வழி சாலை. இவருடைய ஆட்டோ மட்டும் தாங்க தன்னந்தனிமையில் அந்த ரோட்டில் வந்து டிராவல் பண்ணி போயிட்டு இருந்திருக்குது. திடீர்னு ஏதோ ஒரு காட்சி இவருடைய கண்களுக்கு தட்டுப்பட்டு டக்குன்னு பிரேக் அடிச்சு நிப்பாட்டுறாருங்க வண்டியை. அப்படி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவர் ஆட்டோ நிப்பாட்டிருக்காரு இல்லையா, அதுலேருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி ஏதோ ஒரு ஸ்கூட்டி வந்து கீழே விழுந்து கிடக்கிற மாதிரி தாங்க தெரியுது. வண்டியோட ஹார்ன் சத்தம் விடாமல் அடிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி தெரியுது. உடனே வண்டியிலேருந்து கீழே இறங்கி யார் அந்த இடத்துல அப்படி விழுந்து கிடக்கிறா, ஒருவேளை அந்த இடத்துல யாருமே இல்லையா அப்படின்ற மாதிரி தாங்க பதறி போய் அங்கே நிற்கக்கூடிய அந்த ஸ்கூட்டிக்கிட்டே போய் பார்க்குறாரு. அப்படி போய் பார்க்கும்பொழுது இவருக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. இவர் பயப்படுவதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூட்டி கீழே விழுந்து கிடக்குது இல்லையா, அதுக்கு பக்கத்திலே ஒரு 22 வயதில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி அப்படி தலையில் அடிபட்டபடி ரத்த வெள்ளத்தில் மிதந்துட்டு இருக்காங்க. யார் இந்த பெண்மணின்ற தெரியல, போகிற வழியில் யாரோ தட்டி விட்டாங்க போல. அதனால ஆட்கள் யாருமே இல்லாதனால இந்த பொண்ணை தூக்க கூட முடியாமல் இந்த பொண்ணு வந்து கீழே விழுந்து கிடக்குது போல அப்படின்ற மாதிரி தாங்க பார்த்துட்டு இருக்கிறாரு. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அங்கே கீழே விழுந்து கிடக்கக்கூடிய அந்த பெண்மணியுடைய தலையில் மட்டும் தாங்க அடிபட்டுருக்குது, பயங்கரமாக ரத்தம் வந்துட்டு இருக்குது. இந்த காட்சியை பார்த்த உடனே நம்ம ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணலாமா அல்லது நம்மளே கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு நிமிஷம் யோசிச்சிருக்கிறாரு. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இந்த பெண்ணினுடைய உயிரை நம்ம காப்பாற்றி ஆகணும் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த பெண்மணியை கைத்தாங்களா தூக்கி இருக்கிறாரு. அப்படி தூக்கும் பொழுது கூட அந்த பெண்மணி வந்து அப்படியே அழுதுபடி என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணா என்னை அப்படியே விட்டுருங்கண்ணா, நான் செத்து போறேனா அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. என்னவா பேசிட்டு இருக்கிற, உன் உயிரை காப்பாத்துறது என்னுடைய கடமைமா அப்படின்ற மாதிரி தாங்க தூக்கிக்கிட்டு இவருடைய சேரோட்டாலே போட்டுக்கிறாரு. அப்படி சேரோட்டால போட்டுட்டு அங்கே விழுந்து கிடக்கக்கூடிய ஸ்கூட்டியை வந்து கொஞ்சம் ஓரமாக நிப்பாட்டிட்டு அதை வந்து லாக் பண்ணிட்டு அந்த வண்டியோடைய கீ மட்டும் எடுத்துக்கிட்டு இவருடைய ஆட்டோ எடுத்துக்கிட்டு பக்கத்தில் ஏதாவது மருத்துவமனை இருக்குதா அப்படின்ற மாதிரி தாங்க மூவ் பண்ணி கிளம்பி போறாரு. இவர் நினைச்ச மாதிரியே இவர் இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு அரசு மருத்துவமனை இருந்திருக்குது. அந்த அரசு மருத்துவமனையிலேயே அந்த பெண்மணியை சேர்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய நர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்டேயே என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி விஷயத்தை சொல்றாங்க. உடனே அங்கே இருக்கக்கூடிய நர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா இது ஒரு ஆக்சிடென்ட் கேஸ், அதனால போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தாங்க அவங்க வந்து காவல்துறைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி விஷயத்தை சொல்றாங்க. உடனே கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரத்திலேயே இந்த மருத்துவமனைக்கு 2 போலீஸ் அதிகாரிகள் வந்து நேரடியாக வந்து நிற்கிறாங்க. அப்படி வந்து நிற்கும் பொழுது இந்த ஆட்டோ டிரைவராக இருக்கக்கூடிய சந்திரன் கிட்ட தாங்க மாறி மாறி கேள்வி கேட்குறாங்க. அதாவது சந்தேகப்படுற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. நீ தானே ஆட்டோவில் அந்த பெண்மணி வந்து இடிச்சு தள்ளி தூக்கி தூர வீசிட்ட, தூக்கி வீசினது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணை காப்பாற்றுற மாதிரி தூக்கிட்டு வந்துட்டு ஏமாத்திரியா அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாங்க.
உடனே இந்த சந்திரன் என்ன சொல்றாருன்னா, பாவம்னு சொல்லி தான் அந்த பெண்மணியை வந்து நான் தூக்கிட்டு வந்தேன், நீங்க ஏன் மேலேயே பழி போடுறீங்க, வேணும்னா அந்த பெண்மணி வந்து கண்ணை முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பெண்கிட்டே கேளுங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அங்க இருக்கக்கூடிய நர்ஸ் வந்து இந்த பெண்மணி யார் என்னன்றது தெரியல, அவங்க கையில எதுவும் மொபைல் ஃபோன் இருந்துச்சுன்னா அதுல இருக்கக்கூடிய அந்த கான்டாக்ட் நம்பரை வச்சு அவங்களுடைய குடும்பத்தினருக்கு விஷயத்த சொல்லுங்க அப்படின்ற மாதிரி தாங்க அந்த போலீஸ்க்கு முன்னாடியே வந்து சொல்றாங்க. உடனே இந்த ஆட்டோ டிரைவர் சந்திரன் என்ன பண்றாருன்னா, அந்த பெண்மணி வந்து கையில வச்சிருப்பாங்க இல்லையா, ஹேண்ட்பேக் கூட தானே வந்திருந்தாங்க, அந்த ஹேண்ட்பேக்ல இருக்கக்கூடிய ஒரு மொபைல் ஃபோனை எடுக்கிறாங்க. மொபைல் ஃபோனை எடுத்த உடனே கான்டாக்ட் நம்பர்ல அப்பா அம்மா அப்படின்ற மாதிரி தாங்க நம்பர் சேவ் பண்ணி இருந்திருக்குது. அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க, இவங்களுடைய மொபைலில் வந்து ஆல்ரெடி ரீசார்ஜ் முடிஞ்சிருக்கும் போல, பேலன்ஸ் இல்லை. உடனே அந்த ஃபோனில் இருக்கக்கூடிய நம்பரை இவருடைய மொபைல் ஃபோன் பட்டன் ஃபோன்லேயே டைப் பண்ணி அவங்களுக்கு வந்து கால் பண்ணி நடந்த விஷயத்த சொல்கிறாரு. அப்படி விஷயத்த சொன்னதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்திலேயே இவங்களுடைய குடும்பத்தினர் அந்த மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்துருக்காங்க. வந்து சேர்ந்ததுக்கு பிறகு இந்த ஆட்டோ டிரைவர் கிட்ட நன்றி சொல்லிட்டு அந்த பெண்மணியை போய் பார்த்துருக்காங்க. அப்படி அந்த பொண்ணை பார்த்துட்டு இருக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருந்தாங்க, இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, கொஞ்ச நேரத்தில் கண்ணு முடிச்சுடுவாங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை கேட்ட உடனே அந்த பெண்ணினுடைய குடும்பத்திற்கும் சரி, இந்த ஆட்டோ டிரைவர் சந்திரனுக்கும் சரி, நிம்மதி பெருமுச்சை விட்டுருக்காங்க. அதே மாதிரியே அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் அந்த பெண் கிட்ட பேசலாமா அப்படின்ற மாதிரி கேட்கும்பொழுது ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தாங்க அங்கே இருக்கக்கூடிய நர்ஸ் சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு 10 நிமிடங்களுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் அந்த பெண் கிட்ட போய் கேட்குறாங்க, உன்னை யாருமா அடிச்சு தூக்குனது, இந்த ஆட்டோ டிரைவர் தானே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்ட உடனே அந்த பெட்டில் இருக்கக்கூடிய அந்த பெண்மணி ஓன் அழுகுறாங்க. இவர் தான் என்னை காப்பாற்றினது, இந்த அண்ணாவை எதுவுமே பண்ணிடாதீங்க, அவர் இல்லைன்னா நான் இனி யாரும் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க அழுதுட்டு இருக்காங்க. அப்பொழுதுதாங்க தெரிஞ்சிருக்குது காவல் அதிகாரிகளுக்கு, இவர் மேலே எந்த தவறும் இல்லை, நம்மளா சந்தேகப்பட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு, உன்னை இடிச்சிட்டு போனது யார் என்ன அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது நான் ஸ்கூட்டியில் நான் பாட்டுக்கு ஓரமாக தான் வந்துட்டு இருந்தேன், பின்னாடி 2 வாலிபர்கள் சரியான போதையில் இருப்பாங்க போல, அல்லது தெளிவாக இருப்பாங்களா என்னன்னு தெரியல, சரியான வேகத்தில் வந்து KTM பைக்கில் என்னை இடிச்சு தட்டி தூக்கி தூர வீசிட்டாங்க, நான் உளுந்து கிடந்ததை பார்த்துமே அவங்க வந்து நிப்பாட்டாமல் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தாங்க ஓன் அழுகுறாங்க. சரிம்மா நீ ரொம்ப எமோஷனல் ஆகாத, நீ வந்து ரெஸ்ட் எடு, எப்படியாச்சும் அவங்களை வந்து கண்டுபிடிச்சிடும் அப்படின்ற மாதிரி தாங்க காவல்துறை அதிகாரிகள் சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பி போகிறாங்க. இப்படி அந்த காவல்துறை அதிகாரிகள் கிளம்பி போனது பிறகுமே இந்த சந்திரனுக்கு அந்த பெண்ணை விட்டுட்டு போகிறதுக்கு மனசே வரல. அது மட்டும் இல்லாமல் அங்கே பெட்டில் படுத்து கிடக்கிறாங்க இல்லையா அந்த பெண்மணி, இந்த ஆட்டோ டிரைவரை என் பக்கத்துலேயே உட்காருங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி உட்கார வச்சிருக்காங்க. இன்னுமே நான் வெயிட் பண்ண முடியாதுமா, என் வீட்டில் தேடுவாங்க, நான் சவாரி முடிச்சுட்டு 12-12:30க்கெலாம் வீட்டுக்கு போயிடுவேன், உன்னை வந்து சேர்க்கணும், உன் உயிரை காப்பாற்றணுன்றக்காக தான் நான் இவ்வளோ நேரம் நான் காத்திருந்தேன், இப்போ உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது இந்த பெட்டில் படுத்து கிடக்கக்கூடிய அந்த பெண்மணி இவரை பார்த்து கை இப்படி வந்து நீட்டிருக்காங்க. நீட்டின அடுத்த நிமிஷமே அங்கே நிற்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே ஈரக்கூடிய நடுங்கி போயிருக்குது. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண்மணி இந்த ஆட்டோ டிரைவர் சந்திரன் இருக்கார் இல்லையா, அவரை பார்த்து கையை நீட்டினபடி ஏதோ ஒன்று சொல்ல வராங்க. அப்படி சொல்ல வர அடுத்த நிமிஷமே அவங்களுடைய உயிர் பறி போயிருக்குதுங்க. இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைவருமே மிரண்டு போய் பார்க்குறாங்க. கிரிட்டிக்கல் ஸ்டேஜை தாண்டிட்டாங்க, இனிமேல் எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு டாக்டர் சொன்னாங்களே, ஆனால் எப்படி இந்த பொண்ணு உயிரை விட்டுச்சு அப்படின்ற மாதிரி தாங்க இந்த சந்திரனுமே மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கிறாரு. உடனே டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு, உங்களுடைய பொண்ணோட உயிர் போயிடுச்சு, எதுக்காக இப்படி வந்து நடந்துச்சுன்றது தெரியல, எங்களை மன்னிச்சுக்கோங்க, எங்களால் எதுவும் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி தாங்க கை விரிக்கிறாங்க. இந்த சம்பவத்துக்கு பிறகு அந்த பெண்ணினுடைய உறவுக்காரங்க, நாங்கள் அவங்கள வந்து தூக்கிட்டு போய் சடலத்துக்கு உண்டான இறுதி சடங்கெல்லாம் செஞ்சிருப்பா, நீ நடந்துருச்சு, நீ எதையுமே நினச்சி கவலைப்படாத, உன் வீட்டுக்கு போ அப்படின்ற மாதிரி தாங்க வழி அனுப்பி வைக்கிறாங்க. இதே நினைவோடையே இந்த சந்திரன் பெரும் சோகத்தோடையே இவருடைய வீட்டுக்கு வந்து சேர்ந்துக்கிறாரு. அப்படி வீட்டுக்கு வந்து நுழையக்கூடிய அன்றைய நேரம் வந்து இரவு நடுநிசி ஒரு 2 மணி இருந்திருக்கும். அவ்வளோ நேரம் மருத்துவமனையில் கூடயே தாங்க இருந்திருக்கிறாரு. அப்படி வீட்டுக்கு வந்த உடனே இவங்களுடைய மனைவி இருக்காங்க இல்லையா, என்னங்க ஏன் ஒரு மாதிரியா இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தாங்க டியூப் லைட்லாம் போட்டுட்டு பார்க்குறாங்க. இவர் போட்டிருக்கக்கூடிய சட்டையிலையும் இவர் போட்டிருக்கக்கூடிய வேஸ்டிலையும் ரத்தக்காரை படிஞ்சிருக்குது, என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க. அப்படி கேட்டதுக்கு பிறகு இந்த சந்திரன் நடந்த விஷயத்தை கூட சொல்லி ஓன கதறி எழுதுறாங்க. உடனே இவருடைய அப்பாவும் அம்மாவும் பக்கத்தில் நெருங்கி வந்து, இனிமேல் நீ கவலைப்படாதப்பா, நடக்க வேண்டியது நடந்துருச்சு, உன் மேலே எந்த தப்பும் கிடையாது, அந்த பெண்ணினுடைய உயிரை காப்பாற்றணும், சரியான நேரத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி உன்னால் முடிஞ்ச முயற்சி நீ செஞ்ச, இருந்தாலுமே அந்த பெண்மணி வந்து சாகணும் அப்படின்றது விதி, இது யாருனாலே மாற்ற முடியாது, அடுத்த வேலை நீ பாரு அப்படின்ற மாதிரி தாங்க ஆறுதல் சொல்லிக்கிறாங்க. இருந்தாலுமே இந்த சந்திரன் அந்த பெண்மணி இறந்து போனதையே நினச்சி கிட்டத்தட்ட 2 வார காலகட்டங்களாக ஒழுங்காக நேரத்துக்கு சாப்பிடாம நேரத்துக்கு தூங்காம இரவு நேரத்தில் அலறி அடிச்சுக்கிட்டு எந்திரிக்கிறது அந்த மாதிரி தாங்க ஈடுபட்டு இருந்திருக்கிறாரு. இப்படியே விட்டா இவரோட மனநிலையே பாதிக்கப்பட்டுரும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டே இவங்களுடைய குடும்பத்தினர் ஒருத்தர் மாறி மாறி ஆறுதல் சொல்லிட்டே இருந்திருக்காங்க. சரியாக இவர் வந்து இயல்பான வாழ்க்கைக்கு மாறுறதுக்கே 1 மாத காலகட்டங்கள் ஆயிடுச்சுங்க.
இப்படி இந்த சந்திரன் அந்த இறந்து பண்ண பெண்மணியுடைய ஞாபகார்த்தத்தை மறக்குவதற்காக ஒரு மாத காலகட்டங்கள் கடந்துருச்சு இல்லையா. அதன் பிறகு அந்த பெண்மணியவே மறந்துட்டு இயல்பான வேலைக்கு இவர் வந்து மாற ஆரம்பிச்சாருங்க. அப்படி அந்த பெண்மணியை முழுதாக மறந்ததுக்கு பிறகு தாங்க இவருக்கும் இவருடைய குடும்பத்திற்கும் அமானுஷ்ய காற்றை வீச காத்திருந்துச்சு. அப்படி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 மாத காலகட்டங்கள் கடந்திருக்கும். அன்றைய இரவு சரியாக ஒரு 10 மணி இருந்திருக்குங்க. இவருக்கு சவாரி ஓட்டுவதற்காக எந்த ஒரு சவாரியுமே வரல அப்படின்ற காரணத்தினால இவருடைய வீட்டுக்கே திரும்ப வந்திருக்கிறாரு. வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு எப்பயும் போல ஒரு குளியல் போட்டுட்டு சாப்பிட்டுட்டு இவர் வந்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அவர் தூங்க ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் கடந்திருக்குங்க. ஒரு 12 மணி இருந்திருக்கும். அந்த நேரத்தில் உங்களுடைய மனைவி ஈஸ்வரி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய காலை பிடிச்சி யாரோ விருட்டு நிறுத்தமாக இருந்திருக்குது. டக்குன்னு சுதாரிச்சு எந்திரிச்சு பார்க்குறாங்க. இவங்களுடைய கணவர் பக்கத்தில் படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கிறாரு. இவங்களுடைய பையனும் லெஃப்ட் சைடில் வந்து படுத்துருக்கிறாருங்க. யார் நம்ம காலை பிடிச்சி இழுத்தது, யாரோ இழுத்த மாதிரி தெரிஞ்சு அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போகிறாங்க. உடனே சுற்றி முற்றி பார்க்கும்பொழுது அந்த இடத்துல யாருமே இல்லை. சரி எந்திரிச்சிட்டோம், நம்ம வந்து கொல்லப்புறத்துக்கு போய் நம்ம வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய வீட்டோட பின் கதவை வந்து திறக்கிறாங்க. அப்படி பின் கதவை திறந்து பார்க்கும்பொழுது பின்னாடியே வந்து குடிசை மாதிரி கட்டி இந்த ஓலை குடிசையில பின்னி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தாங்க இவங்களுடைய கிராமப்புற பகுதியில் இவங்களுடைய வீட்டுக்கு பின்னாடியே வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் அமைச்சு வச்சிருக்காங்க. அந்த கொல்லப்புறத்துக்கு போயிட்டு எதர்ச்சியாக திரும்பி பார்க்கும்பொழுது இவங்களுடைய கண்களுக்கு வித்தியாசமான காட்சி ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க நிற்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு 200 மீட்டர் தொலைவில் யாரோ ஒரு பெண்மணி நிற்கிற மாதிரி தாங்க தெரியுது. யார் இந்த பெண்மணி, எதுக்காக இந்த நேரத்தில் இந்த இடத்துல நிற்கிறாங்க அப்படின்ற மாதிரி தாங்க விருக்குன்னு பார்த்துருக்காங்க. அப்படி பார்க்கும்பொழுது அந்த பெண்மணி கொஞ்சம் கூட அசைவே இல்லாமல் இவங்களே உத்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க. யார் மணியே இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க. அப்படி கேட்கும்பொழுது அந்த பெண்மணி எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் அப்படியே தாங்க பிடிச்சு வச்ச மாதிரி நின்றுட்டு இருந்திருக்காங்க. இந்த காட்சியெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஈஸ்வரிக்கு ஒரே சந்தேகமாக இருந்திருக்குது. இந்த இரவு நேரத்தில் நம்ம வீட்டுக்கிட்ட வந்து நிற்கிறாங்க, கேட்க எந்த ஒரு பதிலுமே சொல்லலை. பக்கத்திலே நெருங்கி போய் என்ன எதுன்னு கேட்டுருவோம் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுத்து அந்த பெண்மணி நிற்கக்கூடிய இடத்துக்கிட்டே நெருங்கி போகிறாங்க. அப்படி நெருங்கி போய் பார்க்கும்பொழுது அந்த பெண்மணி அவங்களுடைய உருவத்தோற்றம் எல்லாமே உங்களுக்கு தத்ரூபமாக தெரியுது. உனக்கு என்னமா பிரச்சனை, எதுக்காகமா இங்கே வந்து நிற்கிற, நான் கேட்க எந்த ஒரு பதிலுமே சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே அந்த பெண்மணி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் அண்ணனை தேடி வந்தேன், அண்ணன் நல்லா இருக்காரா, அண்ணன் தூங்கிட்டு இருக்கிறாரா, அண்ணனை நான் கேட்டேன்னு சொல்லுங்க, காலையில் அண்ணனை வந்து நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லணும் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய மனைவி கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்னம்மா சொல்லிட்டு இருக்கிற, அண்ணன்னு சொல்லியிருக்கிற, உனக்கு அவருக்கு என்ன சம்பந்தம், நீ எந்த ஊர், இந்த நேரத்தில் இங்கே வந்திருக்கிற, உன்னை யார் வீட்டில் தேட மாட்டாங்களா அப்படின்ட்டு அடுக்கடுக்காக கேள்வி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்பொழுது அந்த பெண்மணி சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டுட்டு இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. அப்படி அந்த பெண்மணி என்ன சொல்கிறாங்கன்னா, என்னைய வீட்டில் யாருமே தேட மாட்டாங்க, என் மேலே யாருக்குமே கொஞ்சம் கூட பாசமே கிடையாது, அதனால நான் பாட்டுக்கு எந்த இடத்துக்கு எந்த நேரத்துக்கு வேணாலும் போவேன், இதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, அண்ணன் கிட்ட மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி என்னமோ நீ சொல்கிற, எனக்கு ஒன்றுமே புரியல, வீட்டுக்குள்ளே வேணா வா, நீ பாட்டுக்கு ரெஸ்ட் எடுத்து காலையில் கூட அவர்கிட்ட பேசிட்டு கூட நீ கிளம்பலாம்னு அப்படின்ற மாதிரி தாங்க அவங்க கையை தொட போகிறாங்க. கையை தொட்ட போனால் அடுத்த நிமிஷமே இந்த பெண்மணி கொஞ்சம் தள்ளி போய் நிற்கிறாங்க. நான் வந்து கிளம்புறேன், நான் அண்ணனை வந்து டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை, அவர்கிட்ட நான் வந்தேன்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு விறுவிறுன்னு நடந்துட்டு இருக்கிறாங்க. பேரை கூட சொல்லாமல் அந்த பெண்மணி இப்படி நடந்து போயிட்டு இருக்கிறாங்களே, உன் பேர் என்னம்மா அப்படின்ற மாதிரி தாங்க நின்றபடியே இந்த ஈஸ்வரின்ற பெண்மணி கத்துறாங்க. அப்படி கத்துன உடனே அவ்வளோ தூரம் நடந்து போயிட்டு இருக்காங்க இல்லையா, டக்குன்னு திரும்பி பார்த்து என்னுடைய பேர் பிரியதர்ஷினி அப்படின்ற மாதிரி தாங்க சிரிச்சிருக்காங்க விகாரமாக. அப்படி சிரிச்சுக்கிட்டு நடந்து போகக்கூடிய அந்த பெண்மணி கொஞ்சம் தூரத்திலேயே டிசிபியர் ஆன மாதிரி தாங்க மாயமாக மறைஞ்சு போயிருக்காங்க. இப்போதானே நம்ம பார்த்தோம், அதுக்குள்ளேயே அந்த பெண்மணி எங்கே போனா, அவள் பேர் பிரியதர்ஷினின்னு தான் சொன்னா, நாளை காலையில் தன்னுடைய கணவர்கிட்டே பேசி புரிய வைப்போம் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுத்து இவங்களுடைய வீட்டுக்கு வந்துருக்காங்க. அப்படி அன்றைய இரவு கடந்து மறுநாள் காலையில் விடிஞ்சது பிறகு இவங்களுடைய கணவருக்கு கையில் வந்து டீ டம்ளரோட கொண்டு போய் கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்துட்டு ஏங்க நேற்றைய இரவு நடுநிசி நேரம் வந்திருக்கோம், அந்த நேரத்தில் நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு பொண்ணு தேடி வந்துச்சு, அண்ணனை பார்க்கணும், அண்ணன் கிட்ட வந்து பேசணும், நான் வந்துட்டு போனேன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. சரிம்மா நீ இங்கேயே தங்கிட்டு போ அப்படின்னு சொன்னதுக்கு கேட்கல, எனக்கு என்னமோ உங்கள் மேலே தான் சந்தேகமாக இருக்குது, அந்த பொண்ணுக்கும் உங்களுக்கும் வந்து எதுவும் இல்லீகல் அஃபேர் இருக்குதா அப்படின்ற மாதிரி தாங்க சண்டை போடுறாங்க. என்னடி உளறிட்டு இருக்கிற, எனக்கு எந்த பொண்ணும் தெரியாது, அப்படியே தெரிஞ்சாலுமே இந்த இரவு நேரத்திலே வந்துட்டு உன்னை வந்து எழுப்பி கேட்க போகிறாங்க, நீ சொல்கிறது ஒன்றுமே மட்டுப்படலை அப்படின்ற மாதிரி தாங்க இந்த சந்திரன் சொல்கிறாரு. அந்த நேரத்தில் இந்த சந்திரனுக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்து அந்த பெண்ணினுடைய பேரை கேட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்பொழுது ஆமாங்க அந்த பொண்ணோட பேர் பிரியதர்ஷினின்னு சொல்லிச்சு, ஆனால் நேற்று இரவு நான் பார்க்கும்பொழுது அந்த பெண்ணினுடைய முகத்தோற்றம் உருவத்தோற்றம் எல்லாமே கண்கள் முன்னாடி தத்துரூபமாக இருந்துச்சு, ஆனால் காலையில் யோசிச்சு பார்க்குறேன் இந்த பெண்ணினுடைய உருவத்தோற்றம் மற்றும் முகத்தோற்றம் என்னுடைய கண்களுக்கு வந்து மட்டுப்படவே இல்லை, கொஞ்சம் கூட அந்த பெண்மணி எப்படி இருக்கும் அப்படின்ற ஞாபகமே இல்லை அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, சரி நீ வேலையை பாரு, நாளை பின்ன தேடி வச்சுன்னா பார்த்துக்கோம் அப்படின்ற மாதிரி தாங்க இவருடைய ஆட்டோ எடுத்துக்கிட்டு சவாரிக்கு கிளம்பி வந்துட்டாரு. அப்படி சவாரிக்கு கிளம்பி வந்த ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேயே நிப்பாட்டிட்டு எந்த ஒரு பேசஞ்சரையுமே ஏற்றாமல் யோசிச்சபடியே இருந்திருக்கிறாரு. யார் இந்த பெண்மணி, எதுக்காக நம்மளுடைய வீட்டுக்கு வந்து நடுநிசி நேரத்தில் நம்மளை பற்றி விசாரிக்கணும், நம்மளையே அண்ணன் சொல்லணும் அப்படின்ற மாதிரி தாங்க யோசிக்கிறாங்க.
அப்போதாங்க இவருக்கு வந்து ஒரு விஷயமே புரிதட்ட ஆரம்பிச்சிருக்குது. டக்குன்னு இவருடைய பட்டன் ஃபோனை எடுத்து இவங்களோட இந்த இறந்து போனாங்களே ஒரு பெண்மணி ஸ்கூட்டிலேருந்து விபத்தாகி, அந்த பெண்ணினுடைய குடும்பத்தினருடைய நம்பர் வந்து இவருடைய மொபைலில் இருந்தேன்னா அடித்து கால் பண்ணி முதல்ல பேசியிருந்தாரு. டக்குன்னு அவங்களுடைய நம்பரை தேடி கண்டுபிடிச்சி ஃபோன் அடிக்கிறாருங்க. ஃபோன் அடித்து அட்டன் பண்ண அடுத்த நிமிஷமே உங்களுடைய மகளுடைய பேர் வந்து என்ன அப்படின்ற மாதிரி தாங்க இந்த ஆட்டோ டிரைவர் கேட்குறாரு. கேட்ட உடனே யார்ப்பா நீங்கள், என்னப்பா சொல்கிறீங்க, ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் தானே அன்னைக்கு காப்பாற்றினேன், ஆட்டோ டிரைவர் தான் பேசுகிறேன், உங்களுடைய மகளுடைய பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்ட உடனே எதிர்ப்புறத்தில் பேசக்கூடிய நபர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு இவருக்கு ஈரக்குழியே நடுங்கி போயிடுச்சு. அப்படி எதிர்ப்புறத்தில் பேசக்கூடிய அந்த நபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய மகளுடைய பேர் பிரியதர்ஷினிப்பா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. உடனே ஃபோன் காலை வந்து டக்குன்னு கட் பண்ணியிருக்கிறாரு. பிரியதர்ஷினின்னு சொல்கிறாங்களே, நேற்றைய இரவு நம்ம வீட்டுக்கு தேடி வந்த அந்த பெண்ணினுடைய பேர் பிரியதர்ஷினி அப்படின்ற மாதிரி தானே நம்மளுடைய மனைவி ஈஸ்வரி சொன்னா. ஒருவேளை இறந்து போன பெண்ணினுடைய ஆன்மா தான் நம்மளுடைய வீட்டுக்கு தேடி வந்துருச்சா அப்படின்ற மாதிரி தாங்க உடம்பு முழுக்க குப்புன்னு வேர்க்க நடுங்கி நிற்கிறாருங்க. இந்த விஷயத்தை என்ன பண்ணுறது, யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாமல் சவாரிக்கே போகாமல் மறுபடியும் இவருடைய வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. வீட்டுக்கு வந்த உடனே இவருடைய உடம்பு முழுக்க அப்படி காய்ச்சல் அடிக்கிற மாதிரி தாங்க கொதியாக போச்சிருக்குது. அதன் பிறகு இவருடைய மனைவி கிட்டையும் இவங்களுடைய அப்பா அம்மா கிட்டையும் நடந்த விஷயத்தப்புறம் சொல்கிறாங்க. இதை எல்லாமே கேட்டுக்கிட்டு இவங்களுடைய மனைவி பயங்கரமாக சிரிக்கிறாங்க. நான் பக்கத்தில் கண்ணுக்கு கண்ணா முன்னாடியே நான் பார்த்தேனே, அது எப்படி பேய் பிசாசுன்னு நீ சொல்ற? பிரியதர்ஷினின்னு இந்த உலகத்தில் வேற யாருமே இருக்க மாட்டாங்களா? அது வேற யாராவது ஒரு பொண்ணா இருக்கும், உனக்கு தெரிஞ்ச பொண்ணா தான் இருக்கும், நீ பாட்டுக்கு பயப்படாத உளராத அப்படின்ற மாதிரி தாங்க உங்களுடைய மனைவி கண்டிக்கிறாங்க. இதே குழப்பத்தோட இந்த சந்திரன் அவருடைய வீட்டிலேயே தாங்க இருந்திருக்கிறாரு, சவாரிக்கே போகவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய மனைவி சரி குழப்பத்தில் இருக்கிறாரு, இவர் எதுக்கு நம்ம மேன்மேலும் வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் விட்டுருக்காங்க. ஆனால் அன்றைய இரவே அவர் சொல்லக்கூடிய அந்த பெண்மணி வந்து உண்மையிலேயே மனுஷியே கிடையாது, ஒரு ஆன்மா அப்படின்றத உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு பயங்கரமான நிகழ்வு இவங்களுடைய வீட்டுக்கு முன்னாடியே நடக்க காத்திருந்துச்சு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைய நடுராத்திரி இரவு ஒரு 12 மணி இருந்திருக்கும். அந்த நேரத்தில் இவங்களுடைய கணவன் மனைவி இவங்களுடைய அப்பா அம்மா எல்லாருமே வீட்டில் நல்லபடியாக தூங்கிட்டு தாங்க இருந்திருக்காங்க. அப்படி தூங்கிக்கிட்டே இருக்கும் பொழுது யாரோ ஒரு பெண்மணி ஊன்னு அழுகக்கூடிய சத்தம் பயங்கரமாக கேட்டுக்குதுங்க. இந்த அழுகக்கூடிய சத்தம் யாருக்கு கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சந்திரனுடைய மனைவி ஈஸ்வரி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும் தாங்க கேட்குது. இந்த சத்தத்தை கேட்ட உடனே டக்குன்னு வெறுக்குன்னு எந்திரிச்சு உட்காந்துருக்குறாங்க. எந்திரிச்ச உடனே பக்கத்தில் படுத்து கிடக்கக்கூடிய உங்களுடைய கணவரை பார்க்குறாங்க. உங்களுடைய கணவரே காணோம். இந்த நேரத்தில் இவர் எங்கே போனார், ஏதோ ஒரு பெண்மணி அழுகக்கூடிய சத்தம் பேர் கேட்குது அப்படின்ற மாதிரி தாங்க டக்குன்னு வாசல் கதவை பார்க்குறாங்க. அப்படி வாசல் கதவை பார்க்கும்பொழுது இவங்களுக்கு மறுபடியும் கொலையே நடுங்கியிருக்குது. என்ன காரணம்னா, இவங்களுடைய வீட்டினுடைய வாசல் கதவு ரெண்டுமே திறந்தபடி கிடந்திருக்குது. வாசல் கதவு திறந்திருக்குது, இவரே ஆளை காணோம். வெளியே வேற ஏதோ ஒரு பெண்மணி அழுகக்கூடிய சத்தம் கேட்குது. எனக்கு என்னமோ அந்த பிரியதர்ஷினி அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த பெண்மணிக்கும் தன்னுடைய கணவருக்கும் ஏதோ இல்லீகல் அஃபேர் இருக்குது, நம்ம கிட்ட தான் பேய் பிசாசு அப்படின்ற மாதிரி ஏமாத்திட்டு இருக்கிறாரு, இன்னைக்கு இருக்கு அவருக்கு அப்படின்ற மாதிரி தாங்க கையில் ஒரு விளக்கமாறு எடுத்துக்கிட்டு வேகமாக விறுவிறுன்னு இவங்களுடைய வீட்டோட வாசல் கதவை தாண்டி போய் நிற்கிறாங்க. அப்படி தாண்டி போய் நிற்கும் பொழுது இவங்களுடைய வாழ்நாளில் கற்பனையே பண்ண முடியாத காட்சி கண்கள் முன்னாடி தெரிஞ்சிருக்குது. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய கணவர் இருக்கார் இல்லையா, இவங்க வீட்டு வாசல் கதவு முன்னாடி தாங்க இந்த ஈஸ்வரின்ற பெண்மணி நிற்கிறாங்க. அவங்க நிற்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு 50 மீட்டர் தொலைவில் தாங்க இவங்களுடைய கணவர் அப்படி குத்த வச்சபடி உட்கார்ந்துருக்காரு, ஏதோ ஒன்றை வந்து உத்து பார்த்தபடி. இவர் இங்கே பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது எதிர்ப்புறத்திலேயே ஏற்கனவே பார்த்தாங்க இல்லையா ஒரு பெண்மணியை, அதே பெண்மணி தாங்க தத்ரூபமாக நின்றுட்டு இருந்திருக்காங்க. அப்படியே பார்த்துட்டு இருக்கும் பொழுது அந்த பெண்மணி கருன்னு ஒரு கோரமான கரிய உருவ தோற்றத்தில் அப்படியே மாற ஆரம்பிச்சிருக்காங்க ஆக்ரோஷமாக. இந்த காட்சியை பார்த்த உடனே ஆணு கத்திக்கிட்டு சத்தம் போட்டு கீழே மயக்கம் போட்டு விழுந்துருக்காங்க. மயக்கம் போட்டு விழுந்த உடனே இவங்க போடக்கூடிய சத்தம் கட்டு இந்த சந்திரனுடைய அப்பாவும் அம்மாவும் வீட்டை விட்டு வெளியே வராங்க. இவங்களுடைய பையன் சின்ன பையன் இருக்கார் இல்லையா சரவண பெருமாள், அவங்களுமே வெளியே வராங்க. அனைவருமே வெளியே வந்ததுக்கு பிறகு எதிர்ப்புறத்தில் பார்க்கும்பொழுது எந்த ஒரு கருப்பு உருவமும் இல்லைங்க, டிசப்பியர் ஆயிருக்கும் போல. உடனே இவங்களுடைய மருமகளுடைய முகத்தில் தண்ணி அடிச்சு எழுப்பி விட்டு இவங்களுடைய பையன் வந்து இதோ பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்காரு இல்லையா, அவருமே சத்தம் போட்டு எழுப்பி இவங்களுடைய வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு வந்திருக்காங்க. வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு வந்த உடனே இந்த சந்திரனுக்கு வந்து என்ன நினைச்சுன்னு தெரியல, அவர் பாட்டுக்க சாஞ்சு அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க, நல்லா குரட்டை விட்டுக்கிட்டு. இந்த காட்சியெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய மனைவி வந்து பயத்தால நடுங்கிட்டு இருந்திருக்காங்க. என்னாச்சுமா, ஏன் உன் புருஷன் இந்த நேரத்தில் வெளியே உட்காந்துருந்தா, நீ எதுக்கு வெளியே போயிட்டு திடீர்னு கத்தி அலறி அடிச்சுட்டு மயக்கம் போட்டு விழுந்த, என்ன பிரச்சனைன்றதை சொல்லு அப்படின்னு கேட்ட உடனே தாங்க இந்த ஈஸ்வரின்ற பெண்மணி நடந்த விஷயத்துப்புறம் போட்டு உடைக்கிறாங்க. இப்போதான் எங்களுக்கே புரிய வருது, அப்படி சொல்றது உண்மைதான் போல. ஏற்கனவே விபத்தால் இறந்து ஒரு பெண்மணி வந்து இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி சொன்னான் இல்லையா, அந்த பெண்ணினுடைய ஆன்மா தான் இவனை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம குடும்பத்தை நிம்மதியோடு இருக்கக்கூடாது போல, நாளைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டணும், கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவு எடுத்து பிளான் போடுறாங்க. அதே மாதிரி மறுநாள் காலையில் விடிஞ்சதுக்கு பிறகு இவங்களுடைய பையன் சந்திரனை வந்து எழுப்பி நம்ம வந்து இன்னைக்கு குலதெய்வ கோயிலுக்கு போகணும்டா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே இந்த சந்திரன் வந்து டக்குன்னு கோபத்தோட பேச ஆரம்பிக்கிறாரு. எனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா அல்லது பேய் பிடிச்சிருக்கா, எனக்கு பேய் மீதும் அமானுஷங்கள் மீதும் நம்பிக்கையே கிடையாது,
தேவையில்லாமல் என்னை பயமுறுத்தாதீங்க, எனக்கு வேலை கிடக்குது அப்படின்ற மாதிரி தாங்க இவரோட ஆட்டோ எடுத்துக்கிட்டு சவாரிக்கு கிளம்பி போயிட்டாரு. சரி, நம்மளோட பையன் இயல்பாக தானே இருக்கிறான், எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களும் இந்த விஷயத்தை வந்து பெருசாக எடுத்துக்கல. அப்படி இந்த சந்திரன் சவாரிக்கு கிளம்பி போய் அன்றைய பொழுதுபுறமே இவருக்கு சரியான ஒரு ஆள் கூட மாட்டலங்க, எந்த ஒரு வேலையும் வரவே இல்லை. என்னடா அது இன்றைய பொழுதுபுறமே இப்படி இருக்குது, இதுக்கு மேலே நம்ம எந்த ஒரு சவாரி வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்க வேணாம், நம்ம வீட்டுக்கு கிளம்பி போவோம் அப்படின்ற மாதிரி தாங்க இரவு ஒரு 8 மணிக்கு ஆட்டோவை எடுத்துக்கிட்டு மூவ் பண்ணி கிளம்பி போகிறாரு. கரெக்டாக இவருடைய கிராமத்து பகுதியை வந்து நோக்கி வந்துட்டு இருக்கும் பொழுது ஏற்கனவே ஸ்கூட்டியில் விழுந்து கீழே விழுந்து ஒரு பெண்மணி வந்து இறந்து போனாங்க இல்லையா, அதே பகுதி கிட்ட வரும்பொழுது இவர் டக்குன்னு ஆட்டோ நிப்பாட்டி இருக்கிறாரு. இந்த இடத்துல தானே அந்த பிரியதர்ஷினி அப்படின்ற பெண்மணி வந்து இறந்து போனாங்க. பாவம், அந்த பொண்ணுக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமையா இந்த ஆண்டவை கொடுத்தானோ அப்படின்ற மாதிரி தாங்க நினைச்சபடியே இருந்திருக்கிறாரு. அந்த நேரத்திலேயே ஒரு தூரத்திலேயே ஏதோ ஒரு காட்சி அவருடைய கண்களுக்கு தட்டுப்பட்டிருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு ஸ்கூட்டில வந்து கீழே விழுந்து இறந்து போனாங்க இல்லையா, அந்த பெண்மணி விழுந்து கிடக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பக்கத்திலே ஒரு புளிய மரம் இருக்குது. அந்த புளிய மரத்துக்கிட்டேயே பின்புறமாக இருந்து யார் ஒரு பெண்மணி முகத்தை நல்லா சால்வை துணியாலேயே இப்படி வந்து மூடிக்கிட்டு சுடிதார் போட்டு இவர்கிட்ட வந்து லிஃப்ட் கேட்குற மாதிரி தாங்க காட்டுறாங்க கையை. நல்ல வேலை சவாரியே இல்லைன்னு நினச்சோம், ஒரு பொண்ணு வந்து நிற்கிது, அவங்கள வந்து ஏற்றி இறக்கி விட்டோம்னா அதுக்கு உண்டான அமௌண்ட் வரும் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த இடத்துக்கிட்டே போய் நிப்பாட்டுறாரு. நிப்பாட்டின உடனே எங்கம்மா போகணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்படி கேட்கும்பொழுது அந்த பெண்மணி சொல்லக்கூடிய விஷயம் இவருக்கு வித்தியாசமாக தான் தெரிஞ்சிருக்குது. அப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் உங்களுடைய கிராமத்துக்கு தானே போகிறீங்க, அங்கே தான் நானும் போகிறேன், என்னை இறக்கி விட்ருங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. நம்ம எந்த கிராமத்துக்கு போகிறோம் அப்படின்றது இந்த பொண்ணுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி தாங்க யோசிச்சபடியே அந்த பொண்ணுக்கிட்ட எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் சரிம்மா ஏறி உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே ஆட்டோக்குள்ளே ஏறி உட்காந்ததுக்கு பிறகு அந்த பெண்மணி வந்து சால் வச்சு இப்படி முகத்தை மூடிட்டே இருக்காங்க. கண்கள் 2 மட்டும் தாங்க வெளியே தெரியுது. ஒரு சந்தேகத்தோடையே இந்த ஆட்டோ டிரைவர் சந்திரன் வந்து அந்த ரோட்டை நோக்கி வண்டி வந்து கிளம்பி போயிட்டு இருக்குது. கரெக்டாக இவருடைய கிராமத்துக்கிட்ட நெருங்கி வரும் பொழுது பின்புறமாக உட்காந்துருக்கக்கூடிய அந்த பெண்மணி பார்த்து கேட்க ஆரம்பிக்கிறாரு, இதுதாம்மா என்னுடைய கிராமம், உன்னுடைய வீடு எங்க இருக்குன்னு சொல்லு, நான் அங்கேயே இறக்கி விட்டுறேன் அப்படின்ற மாதிரி தாங்க கேட்கிறாரு. நீங்க போங்கன்னா நான் கரெக்டான வழி சொல்றேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க. இவரும் என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த பெண்மணி சொல்லக்கூடிய வழிகள் எல்லாமே வந்து தேர்ந்தெடுத்து போயிட்டு இருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு பிறகு ஒரு இடத்துல போய் இந்த ஆட்டோ நிற்கும் பொழுது இவருக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. என்ன காரணம்னா, அந்த ஆட்டோ நிற்கக்கூடிய இடம் வேறு எந்த இடமும் கிடையாதுங்க, இவருடைய வீடு இருக்கு இல்லையா, அந்த வீட்டோடைய வாசல் கதவுக்கு முன்னாடி தாங்க இவருடைய ஆட்டோ வந்து நிற்கிது. என்னம்மா நீ, இது என்னுடைய வீடுமா, அங்கே வந்து நிப்பாட்ட சொல்லிக்கிற, பக்கத்து வீட்டில் எதுவும் குடியிருக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்படி கேட்கும்பொழுது என்னன்னா, அதுக்குள்ளே நீ மறந்துட்டீங்களா, இதுதானா என்னுடைய வீடு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. என்ன நீ எப்போ பார்த்தாலும் வித்தியாசமாகவே பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தாங்க டக்குன்னு பின்னோக்கி திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்த அடுத்த நிமிஷமே இவருடைய வாழ்நாள்லேயே மறக்க முடியாத காட்சி கண்கள் முன்னாடி தட்டுப்பட்டிருக்குது. என்ன நடந்திருக்குன்னா, இவ்வளோ நேரம் நம்ம பின்னாடி வந்திருக்கக்கூடியது ஒரு பெண்மணி அப்படின்ற மாதிரி தான் நினச்சாரு. ஆனால் அது உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியே கிடையாதுங்க, இறந்து போன பிரியதர்ஷினியுடைய ஆன்மா தாங்க தத்ரூபமாக உட்காந்துருக்குது. ஆளு கத்தி அலறி அடிச்சுக்கிட்டு அந்த வண்டியை கூட ஆஃப் பண்ணாமல் வீட்டை கதவை வந்து டம்முன்னு தட்ட ஆரம்பிச்சிருக்கிறாரு. கதவை திறந்த உடனே உங்களுடைய அப்பா அம்மா மற்றும் எங்களுடைய மனைவி என்னாச்சுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. வெளியே வந்து பிரியதர்ஷினி என்னை தேடி வந்துட்டா, தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி தாங்க பயத்தால் அலறி இருக்கிறாரு. பயத்தோட அந்த வீட்டை விட்டுட்டு வெளியே ஓடி வந்த இந்த சந்திரனுடைய குடும்பத்தினர் அனைவருடைய கண்களுக்குமே எந்த ஒரு அமானுஷ்யமான உருவமும் தட்டுப்படலைங்க. சரிப்பா, நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ பயப்படாத, நீ வா, முதல்ல இன்றைக்கு இரவு மட்டும் நம்ம கடந்துருவோம், நாளைக்கு காலையிலேயே நம்மளுடைய குலதெய்வம் முனீஸ்வரன் கோயிலுக்கே போயிடுவோம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. இதோட பிரச்சனை முடிஞ்சிருச்சான்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு கோயிலுக்கு போகணும் அப்படின்ற பேசக்கூடிய அந்த விஷயத்த அந்த ஆன்மா விட்டு கட்டி தானே இருந்திருக்கும். ஏன்னா அந்த ஆன்மா வந்து எப்பயோ இவரை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிருச்சுங்க. அதுலேருந்து இப்போ வரைக்கும் அந்த ஆன்மா இவருடைய வீட்டுக்கிட்ட இவருடைய பக்கத்திலே தாங்க இருந்திருக்குது. இதை எதையுமே தெரியாமல் அவங்களுடைய வீட்டுக்குள்ளேயே அவங்களே இருந்துக்கிட்டு நாளைக்கு காலையில் நம்மளுடைய குலதெய்வ கோயிலுக்கு போய் அந்த ஆன்மாவை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவோம், கட்டி போட்டு புளிய மரத்தில் ஆணி எறிஞ்சு வச்சுருவோம் அப்படின்ற மாதிரிலாம் என்னென்னமோ பேசிட்டு இருந்திருக்காங்க. இதையெல்லாம் முட்டுக்கட்ட அந்த ஆன்மா ரொம்ப கோபத்தோடு இருந்திருக்கும் போலங்க. அன்றைய இரவே ஒரு பயங்கரமான நிகழ்வை நடத்தவும் ஆரம்பிச்சிருக்குது. அப்படி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைய நள்ளிரவு நேரத்தில் இந்த சந்திரனுடைய அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ரூம் கதவை வந்து யாரோ தட்டுற மாதிரி தெரியுதுங்க. என்னடா அது திடீர்னு தட்ட மாதிரி தெரியுது, ஒருவேளை நம்ம பையன் தான் மறுபடியும் பயந்துட்டு கதவை தட்டுறான் போல அப்படின்ற மாதிரி தாங்க கதவை திறந்து பார்க்குறாங்க. அப்படி கதவை திறந்து பார்க்கும்பொழுது இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. என்ன காரணம், கதவை தட்டுறது வேற யாருமே கிடையாதுங்க, இந்த சந்திரனுடைய மனைவி ஈஸ்வரி தாங்க. அவங்களுடைய கழுத்தை இருக்க பிடிச்ச மாதிரி பின்னாடியே இவங்களுடைய கணவர் நின்றுகிட்டு இருக்கிறாரு. அதாவது இந்த சந்திரனுடைய அப்பா அம்மா வந்து பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய பையன் தான் இவங்களுடைய மனைவியவே பிடிச்சி நெரிச்சிட்டு இருந்திருக்காரு. உட்ரா, ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்கிற, என்ன காரியம்டா பண்ணிட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி தாங்க சத்தம் போடுறாங்க. அப்படி சத்தம் போடும்பொழுது அவர் பேசக்கூடிய வார்த்தையை கேட்டுட்டு இவங்களுக்கு கொலையே நடுங்கி போயிருச்சு. என்னையும் என்னுடைய அண்ணனையும் நீ பிரிச்சு வைக்க பார்க்குற, இவன் மட்டும் கிடையாது நீங்களும் பிரிச்சு வைக்க பார்க்குறீங்க, நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன், நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கணும் அப்படின்றதான் என்னுடைய ஆசையே, இது எல்லாத்துக்கும் யாரெல்லாம் தடையாக வருவீங்க அவங்களை எல்லாத்தையுமே போட்டு தள்ளிட்டு தான் போவேன் அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு பெண்ணினுடைய குரலே பேசுகிறாரு. அப்பொழுதே தெரிஞ்சிருச்சுங்க, இந்த இறந்து போன பெண்ணினுடைய ஆன்மா வந்து தன்னுடைய பையனுடைய உடம்புல தான் இருக்குது அப்படின்றது. அதன் பிறகு இவங்களுடைய மனைவியை பிடிச்சிட்டு இவங்களுடைய கணவர் சந்திரனை போட்டு நெரிச்சிட்டு இருக்காருங்க, கழுத்தை பிடிச்சி இருக்க பிடிச்சி கண்கள் 2மே முள்ளி பிதுங்கினபடி செக்க செவன் செவந்து வேற போயிருச்சு. உடனே இவங்களுடைய அம்மா இந்த காட்சியெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்பொழுது என்ன பண்ணுறாங்கன்னா, இனிமேல்
லேட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தாங்க பூஜை ரூமுக்கு போய் முனீஸ்வரனுடைய விபூதி இருக்கலையா பிரசாதம் அதை எடுத்துகிட்டு வந்து இவங்களுடைய பையனுடைய நெற்றிலே பூசி விட்டு தலையில் ஓங்கி ஒரு அடி அடிக்கிறாங்க உச்ச தலையிலேயே. அடித்த உடனே அப்படியே அண்ணாந்து பார்த்தபடியே அவங்களுடைய மனைவியோட கழுத்துல இருந்து கையை எடுக்கிறாருங்க. கையை எடுத்துட்டு அப்படியே சுருண்டு போய் கீழே போய் உழுகுறாரு. உளுந்த உடனே ஆற்றினுடைய தலையை வெட்டினா எப்படி துடிக்குமோ அந்த மாதிரி தாங்க பயங்கரமாக துடிச்சிருக்கிறாரு. அதன் பிறகு தாங்க தெரிஞ்சிருக்குது இந்த பையனுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மா வெளியேறி இருக்குது, அதனாலதான் இவனுக்கு வந்து ஃபிக்ஸ் மாதிரி வந்திருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க புரிய வந்திருக்குது. கொஞ்ச நேரத்தில் இயல்பா மாறினதுக்கு பிறகு இவங்களுடைய பையனுடைய முகத்துல தண்ணி அடிச்சு எழுப்பி விட்டுட்டு தண்ணி குடிக்கவும் கொடுத்துருக்காங்க. இப்போ உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்லப்பா, பயப்படாது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி தாங்க அவர் வந்து இயல்பாக தான் பேசிட்டு இருக்கிறாரு. மறுபடியும் திடீர்னு ஆக்ரோஷமா மாறி இவங்களுடைய அம்மா இருக்காங்க இல்லையா அவங்களுடைய கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சிட்டாரு. நீ என்னை எதுவுமே பண்ண முடியாதுடி, உன்னையும் நான் போட்டு தள்ளுவேன், இந்த குடும்பத்தில் இருக்க எல்லாத்தையுமே நான் போட்டு தள்ளுவேன், என்னையும் என் அண்ணனையும் நீ பிரிக்க பார்க்குறியா அப்படின்ற மாதிரி தாங்க ஆக்ரோஷமாக கத்துறாங்க. அந்த நேரத்தில் தன்னுடைய மாமியார் நம்மளை எப்படி காப்பாற்றுறாங்களோ அதே மாதிரியே பூஜை ரூமுக்கு போய் விபூதி எடுத்துட்டு இவங்களுடைய கணவருடைய நெற்றிலேயே மறுபடியும் பூசி ஓங்கி தலையில் அடிக்கிறாங்க. அடித்ததுக்கு பிறகு மறுபடியும் அவர் இயல்பா மாதிரி மயக்கம் போட்டு விழுந்துருக்கிறாரு. ஆல்ரெடி விபூதி அடித்து அந்த முனீஸ்வரனுடைய அந்த சொல்லுக்கு கட்டுப்பட்டு தாங்க அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மா வெளியேறுச்சு. மறுபடியும் எப்படி அவரை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா குடிப்பதற்காக தண்ணி கொடுத்தாங்க இல்லையா முகத்துல தண்ணி அடிக்கும் பொழுதே அவருடைய நெற்றியில் இருக்கக்கூடிய அந்த விபூதி வந்து அணிஞ்சிருக்குது. அதை யூஸ் பண்ணி தாங்க மறுபடியும் அந்த ஆன்மா இவருடைய உடம்பையே வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்குது. இனிமே இவனை வந்து இப்படியே விட்டுறணும், விபூதி பூசியே இருக்கட்டும், இரவு முழுக்க இவன் வந்து தூங்கட்டும், நாளை காலையில் நம்ம வந்து குலதெய்வ கோயிலுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுக்கிறாங்க. அதே மாதிரி இவங்களுடைய கணவர் வந்து எந்திரிக்கவே கூடாது அப்படின்றதுக்காக பக்கத்திலே உட்கார்ந்தபடியே இவங்க யாருமே தூங்காமல் வந்திருக்காங்க. மறுநாள் காலையில் விழிஞ்சதுக்கு பிறகு இவங்களுடைய குலதெய்வமான இவங்களுடைய கிராமத்தை சேர்ந்த முனீஸ்வரன் கோயிலுக்கு தாங்க போறாங்க. அப்படி கோயிலுக்கு போன உடனே அந்த கோயிலில் இருக்கக்கூடிய பூசாரி வந்து அருள் வந்திருக்குது. உடனே சாட்டை எடுத்துக்கிட்டு இவர் பக்கத்துல எதிர்ப்புறத்துல வந்து நிக்கிறாருங்க. நீ எதுக்காக இங்க வந்திருக்கிற, என்ன காரணத்துக்காக வந்திருக்க அப்படின்றத நீயே சொல்லு அப்படின்ற மாதிரி தாங்க அடிக்க கையை ஓங்கியிருக்கிறாரு. அடுத்த கணமே இந்த எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுடைய உடம்புல அந்த இறந்து போன பிரியதர்ஷினியுடைய ஆன்மா வந்து இறங்கியிருக்குது. என்னை எதுவும் பண்ணிடாதீங்க, நான் யாரையுமே துன்புறுத்துறதுக்காக வரல, என்னுடைய வாழ்க்கை வந்து சின்ன சின்னதாக பொடிப்பொடியாக சரிஞ்சு போயிடுச்சு, எனக்குன்னு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லை, நான் ரொம்ப வேதனைப்பட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இந்த பிரியதர்ஷினியோடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா அவங்களுடைய அப்பா அம்மா இந்த பிரியதர்ஷினிக்கு ஒரு அண்ணன் இருந்திருக்காங்க. இவங்களுடைய அண்ணனுக்கு தாங்க எல்லாமே செல்லம் கொடுத்து நல்லா சந்தோஷமா வச்சுட்டு இருந்திருக்காங்க. ஆனா இந்த பிரியதர்ஷினியை பொறுத்த வரைக்கும் பொண்ணுனா இப்படிதான் இருக்கணும், அடக்கமாக இருக்கணும், நம்ம சொல்கிறதான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க ரொம்ப கண்டிஷனாக வளர்த்துருக்காங்க. அதனாலேயே அவங்கள வந்து வீட்டிலேயே தங்க வைக்காமல் ஒரு ஹாஸ்டலில் போய் தங்கி படிக்க வச்சுருக்காங்க. படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கு பிறகு இனிமேலாவது நம்மளுடைய அப்பா அம்மா நம்ம கூடயே வச்சுருப்பாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கும் பொழுது வந்த அடுத்த நாளே வந்து திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுத்திருக்காங்க. நீ திருமணம் பண்ணிக்கோ, இதுதான் நாங்கள் சொல்கிறது, இதுக்கு மேலே நீ படிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி தாங்க கட்டாயப்படுத்தியிருக்காங்க. இப்படி மன உளைச்சல் காலான இந்த பெண்மணி நமக்குன்னு ஏற்றுக்கிட்டு பேசுறதுக்கு யாருமே இல்லையே, நமக்கு சொந்தம் சொல்லிக்கிறதுக்கு வேறு யாருமே கிடையாதா, நம்மளுடைய அண்ணனுமே இப்படி வந்து கை விரிச்சிட்டானே அப்படின்ற மாதிரி தாங்க வருத்தோடையே அந்த ஸ்கூட்டியில் அந்த கிராமப்புற சாலையில் போயிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் எதிர்ப்புறத்தில் வந்துட்டு இருக்கக்கூடிய கேடிஎம் பைக்கில் வந்துருக்கக்கூடிய 2 குடிபோதை நபர்கள் வந்து இந்த பெண்மணியை அடிச்சு தூக்கி தூர வீசியிருக்காங்க. அப்படி விழுந்த உடனே இந்த இருவர் வந்து அடிச்சு தூக்கி போட்டாங்களே, அவங்க வந்து நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த பிரியதர்ஷினி பெண்மணி நினைக்கவே கிடையாது. அதுக்கு மாறாக நம்மளுடைய உயிர் இப்படியே பிரிஞ்சு போயிடணும், நமக்கு தான் சொந்தம் சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்ற மாதிரி தாங்க அழுதுபடி இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் தான் இந்த ஆட்டோக்காரனே பக்கத்திலே நெருங்கி வந்தார். நான் உன் உசுரை எப்படியாவது நான் காப்பாற்றிடுவோமா அப்படின்ற மாதிரி தாங்க அவருடைய கண்கள் கலங்க என்னை வந்து அப்படியே அவருடைய மடியிலே தூக்கி வச்சாரு. அதே மாதிரியே சொன்ன மாதிரியே என்னுடைய உயிரையுமே காப்பாற்றினாரு. நான் அப்பொழுதே முடிவு பண்ணிட்டேன், எனக்குன்னு ஒரு உறவுன்னு சொல்லிக்கிறதுக்கு என்னுடைய அண்ணன் இருக்கான், இனிமேல் நான் எதுக்கு கவலைப்படணும், நான் எதுக்கு சாகணும் அப்படின்ற மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கையை வாழணும்னு நினச்சேன். ஆனால் அது ரொம்ப நேரம் நீடிக்கலை, அந்த கடவுளுக்கே பொறுக்கலை, என்னுடைய உயிரை அந்த ஆஸ்பத்திரியிலேயே பறிச்சுட்டான் அப்படின்ற மாதிரி தாங்க ஓன் எழுதிருக்காங்க. இப்போயுமே நான் இவங்களை யாருமே தொந்தரவு பண்ணுறதுக்காக வரல, என்னுடைய அண்ணனுக்கு பாதுகாவலாக காவலாக ஒரு மூலையில் நினைச்சு தான் வந்தேன். ஆனா இவங்க பேசிக்கிட்டாங்க, என்னை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து புளிய மரத்தில் ஆணி அடிச்சு என்னை வந்து கட்டி போட்டுறணும் அப்படின்ட்டு. அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா என்னுடைய அண்ணனை நான் பார்க்கவே முடியாதுல்ல, அதனாலதான் இவங்களை வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்தேன். மற்றபடி இவங்களை பழிவாங்கணும்னு நினைச்சலாம் நான் வரவே இல்லை அப்படின்ற மாதிரி தாங்க ஓன் எழுதிருக்குது. இது எல்லாமே கேட்டால் அவங்களுடைய குடும்பத்தினர் அனைவருமே ஓனு கதறி எழுதுறாங்க. தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சுக்கோமா, நீ என்னதான் இருந்தாலும் ஆன்மா, எங்களுடைய பையனுடைய வாழ்க்கையில் நீ மறுபடியும் வராத, நீ உண்மையிலேயே அவன் மேலே பாசம் வச்சிருந்த அப்படின்னா ஒரு மூலையில் தூரமாக இருந்தே அவனை வந்து பார்த்துக்கிட்டு. ஆனால் எங்களுடைய கண்களுக்கு தட்டுப்படுறதோ அவனுக்கு வந்து பிரச்சனையை கொடுக்குறதோ அந்த மாதிரி நீ பண்ண அப்படின்னா எங்களால் தாங்கிக்க முடியாது, எங்களுக்கும் இருக்கிறதே ஒரே ஒரு பையன் தான் அப்படின்ற மாதிரி தாங்க நம்மளுடைய அப்பா அம்மா அந்த பெண்ணினுடைய ஆன்மா கிட்டே கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு பிறகு அந்த கோயிலுடைய பூசாரி கிட்டேயே அந்த ஆன்மா சத்தியவாக்கும் கொடுக்குது, இனிமேல் நான் யாருக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன், ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரப்ப என்னுடைய அண்ணன் வந்த மாதிரி அவனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் கட்டாயமாக வந்தே தீருவேன்,
என்னுடைய அண்ணனை நான் எப்போயுமே மறக்க மாட்டேன்னு சொல்லி வைங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு சத்திய வாக்கு கொடுத்துட்டு அவருடைய உடம்பு விட்டே அந்த ஆன்மா டிசப்பியர் ஆகுது. அதுக்கு பிறகு இவர் மயக்கத்திலேருந்து எந்திரிச்சதுக்கு பிறகு அவருடைய உடம்புல அந்த ஆன்மா இருந்ததுபடி என்னென்ன பேசுச்சோ எல்லாமே அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்திருக்குதுங்க. இது எல்லாமே தெரிஞ்சதுக்கு பிறகு ஒரு பெண்மணி இறந்ததுக்கு பிறகும் தன் மேலே வந்து பாசம் வச்சு நம்ம கூடயே வந்து இருக்கணும்னு நினச்சிருக்கே அப்படின்ற மாதிரி தாங்க இவருமே ஓன் அழுதுருக்கிறாரு. உடனே கோயில் பூசாரி இவரை வந்து சமாதானப்படுத்திட்டு என்னதான் இருந்தாலும் அது வந்து இறந்து போன ஒரு பெண்ணினுடைய ஆன்மாப்பா, அது உங்கள் வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு நல்லது கிடையாது, அதனால அதை வந்து நீங்கள் மறந்துடுங்க, என்னதான் உனக்கு பிரச்சனை வந்தாலுமே நீ வந்து அந்த பெண்மணியை கொஞ்சம் நினச்சி பார்த்தீங்கன்னா உனக்கு ஆறுதலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி இவங்களை வந்து பூஜை புனஸ்காரங்களாம் பண்ணி மறுபடியும் உங்களுடைய வீட்டுக்கு கிளம்பி வந்திருக்காங்க. அந்த சம்பவத்துக்கு பிறகு உங்களுடைய குடும்பத்தினருக்கு அந்த பிரியதர்ஷினின்ற பெண்மணியுடைய ஆன்மாவால் எந்த ஒரு பாதிப்பும் பிரச்சனையும் இல்லாமல் இருந்திருக்குது. ஆனால் அந்த நேரத்துல இருந்து இப்போ வரைக்கும் இந்த சந்திரன் ஆட்டோ டிரைவர் காரலையா அவருக்கு ஏதாவது ஒரு மன கஷ்டமாக இருக்கட்டும் அல்லது பண கஷ்டமாக இருக்கட்டும், அவர் வேதனையில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் புறமே இவங்களுடைய இறந்து போன அந்த தங்கச்சியுடைய ஆன்மாவை பற்றி தாங்க நினைப்பாரு. நினச்ச கொஞ்ச நேரத்திலேயே அப்படியே தலைகீழாக இவருடைய பிரச்சனை மாறுமாங்க. அது முழுமையாக என்னுடைய அப்பாவுக்கு இப்போ வரைக்கும் அது நடந்துகிட்டு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய பையன் சொல்லி முடிச்சுக்கிறாரு. இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணிய சரவண பெருமாளுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாம். மீண்டும் மற்றொரு திகிலான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.